ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? சிக்கன் 65 டேஸ்ட்டில் சோயா 65 எப்படி செய்யுது பார்க்கலாம். இது நல்லா சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ அளவு சோயா எடுத்துக்கலாம். இதை சுட தண்ணியில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ இது நல்லா வெந்திருக்கும். இது நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. ஸோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம புழிஞ்சு வச்சுருக்க சோயாவை சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது எந்த அளவுக்கு ஊறுதோ அப்போ தான் மசாலாலாம் உள்ளே ஊறியிருக்கும். இது நல்லா ஊறின அப்புறமா நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான சோயா 65 ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.